ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விடல மெயின் வீட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொது தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு விலங்கியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் பியூர் சயின்ஸ் கொஷின் பேப்பர், தமிழ் மீடியம் ஜுவாலஜி கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆஃப் இயர் எக்ஸாமுக்கு டோட்டல் மார்க் வந்து 70 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் இருக்குது. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் இப்படி 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, ஜுவாலஜி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஆஃப் இயருக்கு இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் 1 by 1 பார்க்கலாம். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ 2 மார்க் வந்து 24 கம்பல்சரி. 6 × 12 இரு பிளவுறுதல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்யும் ஒரு செல் உயிரிகள், அதே மாதிரி விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பொருட்கள், பனிக்குடை துளைப்பு பற்றி சிறுகுறிப்பு வரைக, லைனைசேஷன் என்றால் என்ன, கீழ்கண்ட குறியீடுகளை இனங்கண்டறியும் எதிர்குறியீடுகளை எழுதுக, அதே மாதிரி மிகை உணவூட்டம், செந்தரவு புத்தகம் பற்றி உனக்கு தெரிவது என்ன. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 33 வந்து கம்பல்சரி. தாய்சே இணைப்பு திசு ஒரு நாளமில்லா சுரப்பி திசு நியாயப்படுத்து, கருக்குலை சிசுக்குலை வேறுபடுத்துக, அமைப்பு மரபணுக்கள் நெறிப்படுத்தும் மரபணுக்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். HIV அமைப்பின் படம் வரைந்து பாகம் குறி, நுண்ணுயிரி எரிபொருள் கலன் பற்றி சிறுகுறிப்பு எழுதுக, மரபியல் மாற்றப்பட்ட உயிரினங்கள் நேரிடக்கூடிய ஆபத்துக்கள், J வடிவ S வடிவ வளைவுகளை வேறுபடுத்துக, வாலிட இழப்பை ஏற்படுத்தும் காரணிகள் யாவை. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 × 25. கண்டிப்பாக இந்த 5 மார்க் கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதிலேருந்து 5 மார்க்லாம் உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஹிமினோகுளோபுலின் அமைப்பை தகுந்த படத்துடன் விளக்குக, புரோட்டோசோவா நோய்களை பற்றி சிறுகுறிப்பு வரைக, பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிற்றினம் மரபற்று போவதற்கான முக்கிய காரணம், மரபு அடிப்படையில் மனிதனின் ABO இரத்த வகையினை வரி, மனித மரபணு திட்டத்தின் இலக்குகள் மற்றும் வழிமுறைகளை குறிப்பிடுக, முக்கிய பாக்டீரியா பால்வினை நோய்கள் அவற்றின் அறிகுறிகளை விளக்குக, மனித விந்து செல் உருவாக்கம் நிகழ்வுகளை வரைபடம் மூலம் விளக்குக, கண்ணி இனப்பெருக்கம் என்றால் என அவற்றின் வகைகளை எடுத்துக்காட்டும் விளக்குக, சிறுகுறிப்பு வரைக, பாதுகாக்கப்பட்ட பகுதிகள், வன விலங்கு புகலிடம், WWF, மாசுபடுத்திகள் என்றால் என அவற்றை வகைப்படுத்துக. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான பியூர் சயின்ஸ் தமிழ் மீடியம் ஜுவாலஜி கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ஜுவாலஜி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் ஆஃப் இயர் நிறையா வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நான் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பர் நல்லா படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அதில் இருந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃப் இயருக்கெல்லாம் செட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.